ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 42 வி ஷேப் ஸ்டிச். இதில் வந்து டைப் 1 இன்னைக்கு பார்க்கலாம், டைப் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. வாங்க எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். பாருங்க, 2 லைன் போட்டிருக்கேன். இந்த மேல் லைன்ல இருந்து பஞ்ச் பண்ணி சரி வெளியே எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைடு ஒரு குட்டி லாக் வச்சுட்டு எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கிருந்து கிராஸா கீழே வர்றேன். இங்க பஞ்ச் பண்ணி எடுக்காம இருக்க லாக்க சைடுல வைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் சைடு போய் அங்க ஒரு லாக் வச்சுட்டு அது பக்கத்தாலேயே ஒரு செயின் போடுறேன். இப்ப இங்கிருந்து அப்படியே மேல போறேன். பக்கத்துல சைடுல ஒரு செயின், ஆப்போசிட் சைடுல ஒரு செயின், இன்னொரு செயின் பக்கத்துல போடுறேன். இப்ப இங்கிருந்து அப்படியே கீழே வர்றேன். பக்கத்துல ஒரு செயின், ஆப்போசிட்ல ஒரு செயின், இன்னொரு செயின் பக்கத்துல. அப்படி கிராஸா மேல போறேன். கிரிப்பா இழுத்தீங்கன்னா எடுத்துட்டு வராம இருக்கும். பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்துல ஒரு செயின், அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு செயின், எடுக்காம இருக்க இன்னொரு செயின். இங்கிருந்து அப்படியே கீழே வர்றேன். எடுக்காம இருக்க பக்கத்துல ஒரு செயின், ஆப்போசிட்ல ஒரு செயின், பக்கத்துல இன்னொரு செயின். இதுதாங்க வி ஷேப் ஸ்டிச்சு. இது டைப் 1. இந்த மாதிரி தான் போடணும். பாருங்க, மேல போறேன். ஆப்போசிட்ல ஒரு செயின் வைக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு செயின் வைக்கிறேன். பக்கத்தால இன்னொரு செயின் போட்டுட்டு அப்படியே கீழே வர்றோம். இந்த மாதிரி தான் வி ஷேப் ஸ்டிச் போடணும். இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு லைன் போட்டு காட்டுங்க. இந்த ஸ்டிச் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்லீவ் பார்டர்ல எனக்கு த்ரெட் ஒர்க் மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிளாகவும் இருக்கும், நீட் லுக்கும் கொடுக்கும். லாக் போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு லைன் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.